ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் குடியரசு தின விருதுகள் 2024 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பால முருகனடிமை சுவாமி. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குடியரசு தின விழாவின் போது முதலமைச்சர் சிறப்பு விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆயி அம்மாள். ஆயி அம்மாள் என்ற பூரணம். மதுரை மாவட்டம் கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஆயி அம்மாள் தான் படித்த அரசு பள்ளிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை விலையேதுமின்றி வழங்கிய அவருக்கு குடியரசு தின விழாவில் முதலமைச்சரின் சிறப்பு விருதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்த விருது பதக்கம், பாராட்டுச் சான்றிதழ் அடங்கியது. குடியரசு தின விழாவின் போது வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மேற்கண்ட அனைவரும் டேனியல் செல்வசிங், யாசர் அரபாத் மற்றும் சிவகுமார். இந்த விருது ரூபாய் 1 லட்சம், தங்கப்பதக்கம், சான்றிதழ் அடங்கியது. பல்வேறு நிகழ்வுகளின் போது உடனடியாக செயலாற்றி மற்றவர்களின் நலனுக்காக பாடுபடுவோருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்படுகிறது. வீரதீர செயலுக்கான அண்ணா விருது 2024 பெற்றவர்கள் யாசர் அரபாத் தூத்துக்குடி, டேனியல் செல்வசிங் திருநெல்வேலி, சிவகுமார் தூத்துக்குடி. குடியரசு தின விழாவின் போது கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை முகமது ஜுபைர். தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை பேண பாடுபடுவோருக்கு கோட்டை அமீர் பெயரில் பதக்கம் வழங்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜுபைருக்கு 2024 ஆண்டுக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்த விருது ரூபாய் 25,000க்கான காசோலை, பதக்கம், சான்றிதழ் அடங்கியது. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பாலமுருகன், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. சிறந்த காவல் நிலையம் 2024 முதல்வரின் விருதுக்கான முதல் பரிசை எந்த காவல் நிலையம் பெற்றது? விடை மதுரை மாநகர SS காலனி காவல் நிலையம். சிறந்த காவல் நிலையம் விருது 2024 முதல் இடம் மதுரை மாநகர SS காலனி காவல் நிலையம், 2ஆம் இடம் நாமக்கல் காவல் நிலையம், 3ஆம் இடம் பாளையங்கோட்டை காவல் நிலையம். குடியரசு தின விழாவின் போது காந்தியடிகள் காவலர் பதக்கம் 2024 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? விடை 5 பேர். இந்த விருதுடன் ரூபாய் 40,000 பதக்கம் வழங்கப்பட்டது. சாராயம் தயாரிப்பை தடுப்பது, மதுவின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற பணிகளில் சிறப்பாக ஈடுபடும் காவல்துறையினருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்படுகிறது. காந்தியடிகள் காவலர் பதக்கம் 2024 5 பேருக்கு வழங்கப்பட்டது. அவை சாசாங்காய் சென்னை, காசி விஸ்வநாதன் சென்னை, முனியசாமி ஆவடி, பாண்டியன் மதுரை, ரெங்கநாதன் ராணிப்பேட்டை. நண்பர்களுக்கான கேள்வி: குடியரசு நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார்? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.